எல்லாருக்கும் வணக்கம். இது நான் பிரியங்கா பேசுறேன். இன்னைக்கு நான் பேசப்போற வீடியோ வந்து நம்ம சொசைட்டில நம்ம குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறோம் இல்லையா? நம்ம குழந்தைங்கள அனுப்புறோம். சொசைட்டில நடக்கிற, நம்ம குழந்தைங்களுக்கு நடக்கிற, ஸ்கூல்ல நடக்கிற இன்ஜஸ்டிஸ் பத்தி தான் இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோல ஒரு ரியல் இன்சிடென்ட் நம்ம ஊர்ல, நம்ம ஜெய்ப்பூர்ல, ஜெய்ப்பூர் நம்ம இந்தியால, ராஜஸ்தான்ல, ஜெய்ப்பூர்ல நீர்ஜா மோடி ஸ்கூல் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல ஒரு 9 இயர் ஓல்டு குழந்தைக்கு நடந்த இன்சிடென்ட் பத்தி தான் பேச போறோம். November 1st 2025 என்ன நடந்துச்சுன்னா, ஒரு 9 இயர் ஓல்டு குழந்தை நீர்ஜா மோடி ஸ்கூல் ஃப்ரம் ராஜஸ்தான், நல்ல வெல் டு டூ, நல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கிற அந்த ஸ்கூல்ல குழந்தை சூசைட் பண்ணியிருக்கு. ஏன் சூசைட் பண்ணியிருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட்ஸ்ல நெறைய விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு அன்னைக்கு ஒன் டே இன்சிடென்ட்ல என்ன நடந்ததுன்னா, ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் பெர்சன். நல்லா படிக்கிற குழந்தை, ஸ்பெல் பி, ஒலிம்பியாட் எல்லாம் டேக் பார்ட் பண்ணி நல்ல அகாடமிக்கா பெட்டரா இருக்கிற குழந்தை, அட்டெண்டன்ஸ் நல்லா இருக்கிற குழந்தை. என்ன சொல்றது? இந்த ஐடியலா எப்படி இருக்கணும்னு சொல்லி சொல்ற பேச்சு கேட்டுட்டு இருக்கிற ஒரு ஒழுக்கமான குழந்தை மாதிரி தான் தெரியுது. குழந்தையோட நம்மளோட அந்த குழந்தையோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா. ஏன்னா அகாடமிக்கலா பெட்டரா இருக்கு, ரெகுலர் அட்டெண்டன்ஸ் இருக்கு. சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு, அப்ப என்ன நடந்துச்சுன்னு. அந்த ஸ்கூல்ல டீச்சர்ஸ் பண்ண அந்த இன்ஹியூமன் பிஹேவியர், நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஹியூமன் பிஹேவியர் ஃப்ரம் த டீச்சர்ஸ் டுவர்ட்ஸ் த சைல்டு. இவ்வளோ பே பண்ணி பேரண்ட்ஸ் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இந்த நீர்ஜா மோடி ஸ்கூல் ஃப்ரம் ஜெய்ப்பூர், ராஜஸ்தான், இங்கே நடந்த இன்சிடென்ட் தான் இது. அதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு காலையில் குழந்த நேரத்தில் போயிடுச்சு ஸ்கூலுக்கு. நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து நிறைய சேனல்ஸ் இப்போ ரீசெண்டாக கவர் பண்ணுறாங்க. நீங்களும் பார்க்கலாம். நானும் அதை அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோட எண்டில். காலையில் குழந்த ஸ்கூலுக்கு போயிருக்கு. அப்புறம் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு கூட முன்னாடி என்ன இன்னைக்கு குக்கரி கிளாஸ் இருந்திருக்கு. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் நார்மலாக போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் அந்த அமைரா வந்து அவரோட டெஸ்கில் உட்காந்துட்டு இருந்திருக்கு அந்த குழந்தை. அமைராங்கிற குழந்தை. அதுக்கு முன்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான் அந்த கிளாஸில். அவன் ஏதோ டிஜிட்டல் ஸ்லேட் அந்த குழந்தைக்கு காட்டுறான். இட்ஸ் நாட் அலவுட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, டிஜிட்டல் ஸ்லேட் நாட் அலவுட். அந்த கிளாஸ் ரூமில் 2 டீச்சர்ஸ் ப்ரெசண்ட்டாக இருந்திருக்காங்க. 18 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் ரூம். ஸோ அந்த டிஜிட்டல் ஸ்லேட்டை அந்த குழந்தைக்கு காட்டுறான். காட்டி ஏதோ பேசுகிறான். அமைரா அதை பார்த்து அதில் இருக்கிற விஷயத்த ஏற்றுக்க முடியாமல் இப்படி காதல் இப்படி இது பண்ணி இப்படி பண்ணுது. அந்த அமைராங்கிற குழந்தை இப்படி பண்ணுறா. 9 இயர் ஓல்ட் சைல்டு பண்ணதுக்கப்புறம் 5 டைம்ஸ் முன்னாடி ஒரு டெஸ்கில் டீச்சர் உட்காந்துட்டு இருக்காங்க. இனி ஒரு டீச்சர் கிளாஸில் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. 5 டைம்ஸ் டீச்சர்கிட்ட போயும் அப்ரோச் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கு அந்த அமைராங்கிற குழந்தை. அப்புறம் லாஸ்ட் டைம் பிஃபோர் ஷி டுக் திஸ் டெசிஷன் என்ன நடந்துச்சுன்னா, லாஸ்ட் டைம் 5th டைம் வென் ஷி வாஸ் அப்ரோச்சிங் த டீச்சர், ஒவ்வொரு டைமும் டீச்சர் வந்து கேட்டுட்டு ஐ திங்க் there is something very bad in that digital state that was shared with her. ஏன்னா அவள் ஹேண்டில் ஜெஸ்டர்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக காட்டி இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவள் வந்து டீச்சர் கிட்ட சொல்கிறது சிசிடிவி ஃபுட்டேஜில் தெரியுது. ஆனால் வேற எந்த டீட்டெயில்ஸும் அந்த டீச்சரோ ஸ்கூல்ல இருந்தவங்களோ எதுவுமே ஷேர் பண்ணலைங்க அந்த பேரண்ட்ஸ் கிட்ட. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ 5th டைம் குழந்தை டீச்சரை அப்ரோச் பண்ணுது. டீச்சர் கிட்ட பேசுது. டீச்சர் எதுவும் சொல்ல. ஷீ இஸ் கெட்டிங் அப்செட். அதுக்கப்புறம் டீச்சர் கூட பேச டீச்சர் இப்படி திரும்பிடுச்சு. பாப்பா அந்த அமைரா வெளியில் போகுது. கிளாஸ் ரூம் டோரை ஷட் பண்ணிட்டு வெளியில போகுது. ஷீ இஸ் திங்கிங், குழந்தை என்ன நினைச்சிருக்கா, அமைரா என்ன நினைச்சிருக்கானா, நம்மளை பின்னாடி நம்ம கோச்சிட்டு வரோம், நம்மளுக்கு பின்னாடி வருவாங்க, நம்ம மேல அக்கறை இருக்கவங்க வருவாங்கன்னு நினைச்சிட்டு யாராவது நம்ம மேல கேர் இருக்கும் அப்படிங்கிற நினைப்புல அமைரா அப்படியே காரிடோர்ல பின்னாடி திரும்பி பார்த்துட்டே ஸ்டேர்ஸ் ஏறுது. திரும்பி திரும்பி பார்க்குது. அந்த பில்டிங்ல இருந்து இனி ஒரு பக்கத்து பில்டிங்க்கு டிராவல் பண்ணி போய் அட் 12:28 p.m. on November 1st 2025 அமைரா ஒரு 4th ஃப்ளோர்ல இருந்து காலை வெளியில போட்டு அந்த கம்பி மேல நின்று கீழே குதிச்சுட்டா. 9-year-old அமைரா is fallen.
ஷி வாஸ் இவ்ளோ வாட்டியும் அந்த எப்படி நம்ம நீதிமன்றத்துல நம்ம பெரியவங்கலாம் வந்து நீதிமன்றத்துல நம்ம நீதி கேட்டு போவோமோ, அநியாயம் நடக்குது இத பாருங்க, ஜட்ஜ் ஐயா இத பாருங்க நம்ம நீதி கேட்டு போவோமோ சொசைட்டில, அதே மாரி குழந்தைங்க கிளாஸ்ல நீதி கேட்டு போற இடம் டீச்சர்ஸ். அந்த குழந்தை அமைரா 5 வாட்டி அப்ரோச் பண்ணியிருக்கு அந்த டீச்சர. 2 டீச்சர் இருந்திருக்காங்க அந்த கிளாஸ்ல. அப்ரோச் பண்ண டீச்சர் ஒழுங்கா கவனிக்கல அந்த விஷயத்த. குழந்தைய அப்படியே விட்டுட்டாங்க. இனி ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொரு அந்த டீச்சரோட பேர நான் பார்த்து சொல்றேன். அந்த ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்க, "எனக்கு இன்னைக்கு வந்து அன்வெல்லா இருந்திருக்கேன்." அன்வெல்லா இருந்தா எதுக்குங்க ஸ்கூலுக்கு வரீங்க? லீவ் எடுங்க. அன்வெல்லா இருந்தா எதுக்கு கிளாஸ் ரூம்ல 18 குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுக்கு எடுத்துக்கிறீங்க? அன்வெல்லா இருந்தா வராதீங்க கிளாஸ்க்கு. இனி ஒரு டீச்சர் சொல்லுது, "சும்மா நாங்க வந்து அவங்க இது சொல்றாங்க, அவங்க இப்படி பேட் வேர்ட்ஸ் சொல்றாங்கன்னு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா." பேட் வேர்ட்ஸ் சொல்றாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணால, குழந்தை வந்து அமேரா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணால, அப்புறம் என்ன நீங்க என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தீங்க? ஸ்டெப்ஸ் எடுத்து ஒழுங்கா குழந்தைங்கள பார்த்துக்க முடியலன்னா, எதுக்காக அந்த டீச்சர் உத்தியோகம்? எதுக்காக டீச்சரா மத்த குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறீங்க? உங்கனால முடியாதுன்னா அதுக்கு போகாதீங்க. ஜஸ்ட் லைக் தட் வேற எந்த வேலையும் உலகத்துல கிடைக்கலன்னு சொல்லிட்டு போற உத்தியோகம் கிடையாது டீச்சர் உத்தியோகம். கரெக்ட்டா ஸ்கிரீன் பண்ணி எடுங்க. யார் எடுக்கணும்? எப்படி எடுக்கணும்? அவங்களுக்கு மாரலா சொல்லிக் குடுங்க. டீச்சர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணணும்னு. அத தெரியாம எதுக்காக டீச்சரா அப்பாயிண்ட் பண்றீங்க? காசு தான் வாங்குறீங்கல்ல. பிரைவேட் ஸ்கூல்ல இவ்ளோ காசு வாங்குறீங்கல்ல. குழந்தைங்க கிட்ட, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து. காசு மட்டும் டயத்துக்கு டயத்துக்கு இவ்ளோ குடுக்கணும். ஒழுங்கா ஒரு ட்ரெய்னிங் இல்லாத டீச்சர் இந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் புல்லிங்க ஹேண்டில் பண்றது எப்படி? அந்த டீச்சருக்கு சொல்லிக் குடுங்கங்க. சொல்லிக் குடுக்காம உங்களோட உங்களோட அசெட் இதெல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மென்ட். உங்க பிசினஸ், ஸ்கூல் பிசினஸ புரொடெக்ட் பண்றதுக்காக குழந்தைங்களோட லைஃப்ல விளையாடுறாங்க. மக்களே இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்மளோட சொசைட்டில இருக்கிற இந்த ஸ்கூல்ஸ் நம்ம குழந்தைங்க, நம்மளோட ஏதோ ஒரு குழந்தை அப்படின்னு விட்டுற முடியாதுங்க. எல்லாமே நம்ம சொசைட்டி, நம்ம இது அப்படின்னு நீங்க நெனைக்கணும். இது அடுத்தது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நடக்காதா? அப்படியே விட்டுறதா? ஸோ 12:38க்கு அமைரா கீழ விழுகுறா. ஓகே 12:28 பிஎம்க்கு அமைரா கீழ விழுகுறா. அதுக்கப்புறம் அந்த 12:38க்கு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு டீச்சர் கிட்ட போய் சொல்லியிருக்கு. கிளாஸ் ரூம்ல அந்த டீச்சர் கிட்ட. இந்த மாரி மேம் அமைரா இஸ் ஃபாலன் மேம் அப்படின்னு போய் மேம கட்டி புடிச்சு சொல்லியிருக்கு. அப்போ அந்த அந்த மேம் கன்ஃப்யூஸ் ஆயி, பேனிக் ஆயி, எதுவுமே பண்ணாம ஏதோ காப்பீஸ்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரெல்லாம் இருக்கா? என்ன ஏதுன்னு. அமேரா ஹஸ் ஃபாலன் தான் சொல்லியாச்சுல. அப்புறம் என்ன? அப்புறமும் அந்த 12:38 இருந்து 1:00 வரைக்கும் அந்த டீச்சர் எதுவுமே பண்ணல. கிளாஸ் ரூம்குள்ளேயே இருக்கு. ஓடி போய் பார்க்க மாட்டாங்களா? ஒரு குழந்தை விழுந்துருச்சுன்னு இன்னொரு குழந்தை வந்து சொல்லும்போது, ஓடி போய் அந்த குழந்தைய, "ஐயோ! என்னாச்சு?" ஹியூமானிட்டி இல்லையா அது? ஐயோ! என்னாச்சு? அதுவும் நம்மளோட கிளாஸ்ல இருக்கிற ஒரு குழந்தை, என்னாச்சுன்னு போய் பார்க்க மாட்டாங்களா? பார்க்கலைங்க. பார்க்கல. அந்த டீச்சர் பார்க்கல. 2 டீச்சர் இருந்தாங்க. பார்க்கல. அதுக்கப்புறம் 1:00 தான் போய் பிரின்சிபல் கிட்ட அந்த அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க டீச்சர் போய் சொல்றாங்க. இந்த மாரி "அ சைல்ட் அமைரா இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் மை கிளாஸ்." இது அவங்க சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் கிட்ட 1:00. அப்புறம் 1:00ல அந்த இடத்துல இந்த மாரி ஒரு விஷயம் அந்த இடத்துல நடந்த விஷயத்துல, யாரோ ஒரு சைல்டு கீழ விழுந்துருச்சு. யாருன்னு தெரியலன்னு அவங்க குரூப்ல போடுறாங்க. பேரண்ட்ஸ்க்கு குரூப்ல இருந்து இன்ஃபர்மேஷன் போகுது. அவங்களோட பேரண்ட்ஸ் சொன்னத நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன். ஏன்னா, இது இந்தியா ஃபுல்லா தெரிய வேண்டிய விஷயம். இந்த மாரி நடக்குது. இது யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? இது ஏதோ ஒரு ஸ்கூல் ராஜஸ்தான்ல இருக்கிற ஜெய்ப்பூர்ல இருக்கிற நீர்ஜா மோடி NEERJA நீர்ஜா MODI நீர்ஜா மோடி ஸ்கூல்ல ஜெய்ப்பூர்ல நடந்ததுன்னு நம்ம விட்டுற முடியாது. இது நம்ம இந்தியால நம்ம சொசைட்டில நடக்குது. இதெல்லாம் ஒரு அவேர்னஸ். கண்டிப்பா இத பத்தி தெரிஞ்சுக்கணும் நம்ம. இதுக்காக நம்ம எப்படி இத ஹேண்டில் பண்றோம்? இந்த மாரி நடக்குதுங்கிறது தெரிஞ்சா தான் அடுத்தது என்ன பண்றதுங்கிறத பார்க்க முடியும். ஸோ 1:00 போய் பிரின்சிபல் சொல்றாங்க. குரூப்ல வருது இந்த மாரி ஏதோ ஒரு குழந்தைக்கு இந்த மாரி ஆயிடுச்சு ஃபாலன்னு சொல்லிட்டு. ஃபேஸ் இஸ் கான். வயிறு எல்லாம் வெளில வந்துருச்சு. எல்லாம் அப்படியே ஏன்னா குழந்தை இப்படி விழுந்திருக்கு. முன்னாடி பக்கமா. அவங்க பேரண்ட்ஸ் சொல்றாங்க, கால்ல லெஃப்ட் ஃபுட்ல இருக்கிற மோல வச்சு தான் நாங்க கண்டுபிடிச்சோம் இது அமைரான்னு. ஸோ 1:00 பிரின்சிபல் கிட்ட இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க அந்த டீச்சர். இந்த மாரி அமைரா இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் மை கிளாஸ். அண்ட் 1:08
அவங்க பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கால் போகுது, அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறாங்க. 10 மினிட்ஸில் அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் போனப்போ ஸ்கூல் சைட்லேருந்து யாருமே இல்லை. எப்படி அந்த குழந்தையோட பாடியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னா, ஆம்புலன்ஸ் எல்லாம் கால் பண்ண கிடையாது. ஏதோ ஒரு கேப் புக் பண்ணி இம்மீடியட்டாக அது பாடியை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருக்காங்க. 2 ஹவர்ஸ்க்கு அந்த ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்கிற நீர்ஜா மோடி ஸ்கூல் 2 ஹவர்ஸ்க்கு டோரை க்ளோஸ் பண்ணி ராஜஸ்தான் போலீஸ் உள்ள வர முடியாமல் பண்ணி அந்த இடத்த எல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபியூ டேஸ் கழிச்சு தான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி குழந்தை விழுந்துருச்சு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அதுக்கு முன்னாடிங்கிறது அப்புறமா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பேரண்ட்ஸ் போய் டீச்சர்ஸ் கிட்ட கேட்கும்போது அந்த 2 டீச்சர் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல கிளாஸ் ரூமில், அதில் ஒரு டீச்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு தெரியாது, எனக்கு உடம்பு சரியில்லை அன்னைக்கு, எனக்கு அதனால நான் வந்து அவ்வளோவா கவனிக்கல, நான் எனக்கு தெரியாதுங்க, உடம்பு முடியல, நான் அவ்வளோவா பார்க்கல அப்படின்னு ஒரு டீச்சர். அப்புறம் முன்னாடி ஒரு டீச்சர் உட்காந்துருந்தாங்க டேபிள் பக்கத்தில், அந்த டீச்சர் கிட்ட தான் குழந்தை 5 டைம்ஸ் அப்ரோச் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. அதில் ஒன் ஆஃப் த டைமில் இன்னொரு டீச்சரும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருந்திருக்காங்க, அந்த டேபிளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த அந்த டீச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சும்மா பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னு தான் கம்ப்ளைண்ட் பண்ணா. வேற எந்த இதுவும் எனக்கு சொல்ல. ஆனா தேர் வர் மல்டிபிள் டயலாக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்டு பிட்வீன் த சைல்டு அண்ட் த டீச்சர் அந்த கான்வர்சேஷன் அப்போ. என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்னு அவங்க சொல்ல. எதுக்காக? லீகலா அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக, ஸ்கூலை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ டீட்டெயில்ஸை ஷேர் பண்ண கிடையாது. அப்புறம் அங்கே கிளாஸ் ரூமில் இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸ்லாம் இந்த நீர்ஜா மோடி ஸ்கூலில் இருக்கிற கிளாஸ் ரூமில் இருக்கிற குழந்தைங்களோட பேரண்ட்ஸை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அமேராவோட பேரண்ட்ஸ் போய் பேசும்போது, ஓ அப்படியா, அமேரான்னு 2 பேர் இருந்தாங்களே என் கிளாஸில், எந்த அமேரா? ஓ அமேராவா, அமேரா கூட பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லையே. ஓ அமேரா நீ கிளாஸில் வந்திருந்தாளா? அந்த மாதிரி டிகாயின்னு சொல்லுவாங்க. சும்மா நம்ம லிங்க் லிஸ்ட்லாம் அந்த டெக்னாலஜியில் பண்ணும்போது டம்மி நோட்ஸ் செட் பண்ணுவோம். அந்த மாதிரி சும்மா டம்மியாக இந்த மாதிரி வேர்ட்ஸ், இந்த மாதிரி டைலாக்ஸ், ஓ அப்படியா வந்திருந்தாலா, எனக்கு தெரியலையே, நான் பார்க்கலையே, இந்த மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் எதுக்கு? அவங்களோட இதை காப்பாற்றிக்கணும், இதை பண்ணிக்கணும். எப்படி அந்த பசங்க இவ்வளோ குரூவலா? அஃப்கோர்ஸ் குழந்தைங்கிறது வந்து எல்லா குழந்தைங்களும் நல்லவங்க கிடையாது. ஜஸ்ட் தட் எல்டர் ஆகலை, அவங்களுக்கு ஃபிசிக்கலாக க்ரோத் இல்லையே உடைய அவங்களும் ஒரு தனி இண்டிவிஜுவல் தான். அவங்க பண்ணுற க்ரூவல்ட்டி தான். அங்கேயும் நல்ல குழந்தைங்க இருக்காங்க, கெட்ட குழந்தைங்க இருக்காங்க. ஜஸ்ட் லைக் நல்ல சிட்டிசன்ஸ், பேட் சிட்டிசன்ஸ், கிரிமினல்ஸ் அண்ட் ரைட் டூவர்ஸ். அது மாதிரி கேட்டவங்க எல்லா இடத்துலையும் இருக்காங்க, எல்லா ஏஜ் லெவல்லையும் இருக்காங்க. ஜஸ்ட் பிகாஸ் அவங்களுக்கு ஏஜ் குறைவாக இருக்குங்கிறனால அவங்க எல்லாம் நல்லவங்க குழந்தைங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி கிடையாது. என் குழந்தைங்களோ இல்லையோ, உன் குழந்தை இந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்குன்னா அது தப்புனா தப்பு தான். ஸோ இந்த மாதிரி நடந்து அந்த குழந்தைக்கு இனியும் நியாயம் கிடைக்க கிடையாது. அவங்க பேரண்ட்ஸு டிவியாக ஏறிட்டு இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். எனக்கு இந்த விஷயம் எனக்கு நேற்று தான் தெரிஞ்சுது. என்னால் இதை வந்து டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படி இந்த ஸ்கூலில் இவ்வளோ காசு வாங்குறாங்க? ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி ஆகுதுன்னா கரெக்டாக அந்த டீச்சர் வந்து அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணியிருக்கணும். அதை ஹேண்டில் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரைனிங் அந்த டீச்சருக்கு இருந்திருக்கணும். அந்த மாதிரி எபிலிட்டி இல்லாதவங்க அங்கே டீச்சராக இருக்கிறதுக்கு லாய்க் இல்லை. ஸோ அந்த குழந்தைக்கு அந்த ஃபர்ஸ்ட் திங் அந்த ஸ்கூலோட அந்த ஸ்டாஃப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பொறுப்பு. அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் காரிடார் டு காரிடார் மாதிரி குழந்தை கீழே விழுந்திருக்கு, இது நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்க்கு சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? 12:28 PM குழந்தை விழுந்ததுக்கு செத்துடுச்சு. 1:08 அவங்க பேரண்ட்ஸ்க்கு கால் போகுது. அப்புறம் 10 மினிட்ஸில் அவங்க பேரண்ட்ஸ் அங்கே இருக்காங்க. ஸ்கூல் சைட்லேருந்து யாரும் இல்லை அங்கே. ஹாஸ்பிட்டலில் அவங்க மதர் கேட்குறாங்க, எங்கே எப்படி என்ன நடந்துச்சு? ஸ்கூலை நம்பி தானே அனுப்புகிறாங்க. என்ன நடந்துச்சு? திடீர்னு ஹாஸ்பிட்டலில் கிடந்துச்சுன்னா குழந்தை இப்படி பாஸ்டில் எனக்கு ஏன் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது, கரெக்டாக வழியில் போகிற குழந்தை அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா, அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க கொஞ்சம் 1 இயர்க்கு பிஃபோர் 2024ன்னு சொன்னாங்க. 2024ல் சில இன்ஸ்டன்ஸ் நடந்திருக்கான். மிடில் ஃபிங்கர் யாரோ காட்டினாங்கன்னு சொல்லிட்டு அமேரா வீட்டில் கம்ப்ளைண்ட் பண்ணனால அவங்க பேரண்ட்ஸ் ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸாக டீச்சர் சொல்லியிருக்காங்க, இனிமேல் இது நடக்காமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்லியிருக்காங்க. ஸோ 2024ல் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. மிடில் ஃபிங்கர் காட்டினதுக்கு குழந்தை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அவங்க மதர் சொல்கிறது என்னென்னா, நான் சின்ன வயசுலேருந்து அவள் கிண்டர் கார்டன் போனப்பிலேருந்து நான் சொன்னதெல்லாம், கிளாஸில் ஏதாவது பிரச்சனைனா டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ டீச்சருக்கு அவ்வளோ பெரிய அத்தாரிட்டி இருக்குங்கும்போது அந்த டீச்சரோட ரெஸ்பான்சிபிலிட்டி எவ்வளோ இருந்து
வந்திருக்கணும். இந்த டீச்சர்லாம் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்க ஸ்கூல்லாம் போயிட்டுருக்கு, குழந்தைங்கலாம் வராங்க போகிறாங்க, கூட இருந்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க. அமைரா இஸ் த ஒன்லி ஒன் ஹூ இஸ் கான். இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த டீச்சர்ஸ் எடுத்துக்கணும், அந்த ஸ்கூல் எடுத்துக்கணும். அந்த குழந்தைங்கள வளர்த்துருக்காங்கல்ல, சோ கால் புலீஸோட பேரண்ட்ஸ், அவங்க ஷுட் பி அஷேம்ட் ஃபார் அந்த மாதிரி ஒரு குழந்தைய வளர்த்து அந்த ஸ்கூலுக்குள்ள அனுப்புனதுக்கு, இந்த சொசைட்டிக்குள்ள அனுப்புறதுக்கு. ஒழுங்கா வளர்க்க முடியலன்னா எதுக்குங்க சார் குழந்தைங்க உங்களுக்கு? ரைட்டான ரைட்டான மைண்ட் செட், ரைட்டானது நீங்க தான் அதை வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இந்த மாதிரி அந்த டிஜிட்டல் ஸ்லேட்டே அலோட் கிடையாது. எப்படி அந்த குழந்தைகிட்ட அந்த பையன் அந்த முன்னாடி இந்த பையன்கிட்ட டிஜிட்டல் ஸ்லேட் இருந்தது அமெரிக்காக்கு காட்டுறதுக்கு? ஸோ இந்த மாதிரி இந்த வேரியஸான இஷ்யூஸ் இருக்கு. இது வந்து அந்த ஸ்கூல் நீஜா மோடி ஸ்கூல் ஃப்ரம் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான், அந்த டீச்சர்ஸ் கண்டிப்பாக அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இதுக்கான ஆன்சர் கொடுக்கணும். கவர்மெண்ட் இதை வந்து ஸ்பீடப் பண்ணணும் இந்த கேஸை. அண்ட் பை த வே திஸ் இஸ் ஆல் வாட் ஹேப்பன் நெக்ஸ்ட். அதுக்கப்புறம் எப்படி இது பண்ணுறதுக்கான விஷயம் தான் நம்ம இதை பற்றி பேசணும். நெக்ஸ்ட் கம்மிங் டு த சில்ட்ரன். ஸோ சில்ட்ரனுக்கு என்னன்னா, சி சில்ட்ரன் யூ ஷுட் நோ டீச்சர் இஸ் நாட், டீச்சர் தான் வந்து டீச்சர் கிரேட்டட், டீச்சர் கிட்ட சொன்னால் ஓகே அப்படிங்கிற இது எடுத்துக்காதீங்க. தே ஆர் ஜஸ்ட் another ஹியூமன் பீயிங் ஹூ வேற வேலை கிடைச்சனாலையோ இல்லை கிடைக்காதனாலையோ ஏதோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு லைவ்லிஹுட்டுக்காக இங்கே வந்து ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு எம்ப்ளாயி. நம்ம அந்த காலத்தில் இல்லை, குருகுலம் தான் குருவே, குருவே எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குருவை கும்பிடுவோம். இது அந்த காலம் கிடையாது. இந்த காலத்தில் அவங்க எல்லாத்தையுமே எம்ப்ளாய்மெண்ட்டாக பார்க்குறாங்க. ஸோ கரெக்டான கொஸ்டின் கரெக்டான ஆன்சர், அவ்வளவுதான் அவங்க வேலை. ஸோ டீச்சர் வந்து எல்லாம் டீச்சர் காப்பாற்றிடுவாங்க, டீச்சர் கிட்ட இது பண்ணிடலாம், நோ வே. உங்களுக்கு அங்கே அங்கே டீச்சர்கிட்ட நீங்கள் சொல்லி அது ஒர்க் அவுட் ஆகலையா, அதுக்கப்புறம் அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணுமோ அதை நீங்கள் வீட்டில் வந்து உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். பேரண்ட்ஸும் சும்மா ஸ்கூலுக்கு போய் இந்த மாதிரி சொல்கிறதுலாம் ஒன்றும் ஆகாதுங்க. கம் டு சோஷியல் மீடியா, திங்க் அவுட் சைட் த பாக்ஸ், திங்க் வேறு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குங்கிறது சொல்லுங்கள். யூஆர் நாட் சேயிங் சம்திங் இல்லாதது சொல்ல கிடையாது. நீங்கள் என்ன நடக்குதோ அதை நீங்கள் சொல்கிறீங்க. யூ ஆர் ஜஸ்ட் மேக்கிங் யோர் லைஃப் மோர் மார்க்கெட்டபிள். ஸோ நீங்கள் வேறு ரவுட் எடுத்து தான் ஆகணும். டீச்சர் தான் எல்லாமே, ஸ்கூல் தான் எல்லாமே இல்லைங்க, அப்படியெல்லாம் கிடையாது. இந்த இப்போ இந்த காலம்லாம் ரொம்ப மாறிட்டே வருது. ஸ்கூலில் சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் நெக்ஸ்ட் லைஃபு, காலேஜில் போய் இங்கே காலேஜில் நம்மளுக்கு இந்த இடம் கிடைச்சாதான் அடுத்தது, காலேஜில் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, சீட் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, மார்க் வரலைனாலும் பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்லைங்க, வேற வேஸ் ஆர் தேர் டு லிவ். திஸ் இஸ் நாட் த ஒன்லி வே டு லிவ். இட்ஸ் ஓகே. நீங்கள் அந்த தைரியத்தை அந்த கான்ஃபிடென்ஸை உங்கள் குழந்தைக்கு கொடுங்க. அது வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா உலகம் மாறிட்டே இருக்கு. யாருக்கு தெரியும் என்ன நடக்க போகுது? இப்போ நான் வந்து நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், யாருக்கு தெரியும் எது எப்படி நிரந்தரம்னு? எதுவுமே நிரந்தரம் கிடையாதுங்க. நம்ம குழந்தைங்கள, நம்ம ஹெல்த்து, நம்ம லைஃபு, நம்ம ஃபேமிலி, அதுதான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். படிப்பு, வேலை, அது இது எல்லாமே செகண்டரி. அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. அதுதான் உங்க ஐடென்டிட்டி இஸ் நாட் டைட் டு யுவர் ஜாப், யுவர் ஐடென்டிட்டி இஸ் நாட் டைட் டு யுவர் ஸ்டடீஸ், இட்ஸ் நாட் டைட் டு தட். உங்கள் ஐடென்டிட்டி இஸ் நாட் தட். ஸோ ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே நீங்கள் போய் உங்களை வந்து லிமிட் பண்ணிக்காதீங்க. படிச்சிருந்தாதான், இந்த வேலை இருந்தாதான், அது கிடையாது. நீங்கள் யூ ஆர் அ ஹியூமன் பீயிங், அவ்வளோதான். இந்த ஏஜில் இருக்கிற இந்த விமன், இந்த மேன், அவ்வளவுதான். ஸோ இதில் இதுதான் வேணும் அப்படின்லாம் வேணாங்க. அந்த அளவுக்கு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டியது கிடையாது லைஃப்பில், அதுவும் இந்த காலகட்டத்தில். சில்ட்ரன், பி கான்ஃபிடென்ட். Whatever happens, life is more precious than anything in the world. Anything happens, பார்த்துக்கலாம். இட்ஸ் ஓகே, we can take it up. அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது டீச்சர்ஸ் மேலே ஃபுல் பிலீஃப் வைக்காதீங்க, ஸ்கூல் மேலே வைக்காதீங்க. தே ஆர் ஜஸ்ட் அ பிளேஸ் ஃபார் யூ டு கோ அண்ட் இது அவங்களே அவங்க வேலையை ஒழுங்காக பண்ணலைன்னா ஒழுங்காக பண்ணலன்னு சொல்லுங்கள். அவங்க வந்து காட் கிடையாது. இப்போ வந்து 5 மார்க்ஸ் கொஷினில் ஹாஃப் மார்க் வந்து கொடுக்கல, இது கொடுக்கல, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகேங்கிறேன் நான். போடலைன்னா போடல, மார்க் வரலைன்னா என்ன ஆயிருப்போகுது? அந்த டீச்சர் அப்படி மார்க் குறைக்குதா போய் நீங்கள் சொன்னதுக்கு? பரவாயில்ல, அதுக்கு அவ்வளோதான் தெரியும்னு போயிட்டே இருங்க. ஏன்னா அதுன்னு சொல்கிறேன், டீச்சர்னும் ரெஸ்பெக்ட் பண்ணும். அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கும் குட் இருக்குது, பேட் இருக்குது. நீங்கள் கரெக்டாக பண்ணால் கரெக்டாக ரெஸ்பெக்ட், கரெக்டாக பண்ணலைன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கலாம், அது என்னோட இஷ்டம்.
இந்த மாதிரிலாம் நீங்க இருக்கும்போது, இந்த ரெஸ்பெக்ட்லாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த ப்ரொஃபஷனுக்கே ரெஸ்பெக்ட் குடுக்கணும். அப்படிலாம் முடியாதுங்க. எல்லா ப்ரொஃபஷன்லயும் நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எல்லா இடத்துலயும் நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. கெட்டவங்கன்னா கெட்டவங்கன்னு சொல்லுவோம். இது கெட்டதுன்னா கெட்டதுன்னு சொல்லுவோம். இது நல்லதுன்னா நல்லதுன்னு சொல்லுவோம். நல்லது பண்ணுங்க, "ஓ! பரவால்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. வெரி குட். யூ ஆர் லைக் காட்" அப்படின்னு சொல்லுவோம். தப்பு பண்ணீங்க, "இது சரியில்ல, இது தப்பு. இந்த மாரி மென்டாலிட்டி இருக்கு. இது தப்பு. இது சரியான கலீஜுன்னு" சொல்லுவோம். இதெல்லாம் என்ன? அந்த மாரி மைண்ட் செட்ல தான் நம்ம இருக்கணும். அப்படிதான் இருக்கணும் குழந்தைங்களே. ஸோ பேரண்ட்ஸ் உங்களுக்கு தான் சொல்றேன். குழந்தைங்ககிட்ட வந்து டீச்சர் தான் எல்லாமே, ஸ்கூல் தான் எல்லாமே. "ஓ! அப்படிங்களா? மார்க் வாங்குனீங்களா? ஓகே." அந்த மாரி அந்த மாரிலாம் ஹெட் டவுன் பண்ணி, "ஓ! மார்க் வரலைங்களா? பரவால்ல. சாரி." அந்த மாரி சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. படிச்சவங்க தான் மேல வந்திருக்காங்களா? படிக்காதவங்க மேல வரலையா? உலகத்துல பொழைக்கலையா? அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்மளே லிமிட் பண்ணிக்க கூடாது. ஸ்கூல் தான் இம்பார்ட்டன்ட்டு, ஒர்க் தான் இம்பார்ட்டன்ட்டு. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். அந்த மைண்ட் செட் வந்து ஃபர்ஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ குடுங்க. எனக்கு இந்த அமைராவோட இஷ்யூ வந்து அதுவும் சைல்ட் இஸ் ஒன்லி 9 இயர்ஸ் ஓல்ட். இவ்ளோ ஃபீஸ் பே பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்காங்க. நீர்ஜா மோடி ஸ்கூல். யூ ஷுட் பி அஷேம்ட் டூ ரன் தி ஸ்கூல். இது அந்த அந்த ஊர்ல நடந்தது மட்டும் நான் சொல்றேன்னு இல்ல. எனக்கு கண்ணுக்கு எங்க தெரியுதோ, எனக்கு தெரிஞ்சது அப்டின்னா, நான் இத வந்து சொல்லணும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, எனக்கு இந்த மாரி இன்ஜஸ்டிஸ் இன் ஆர் சொசைட்டிய வந்து பார்த்துட்டு சும்மா உட்காந்துருக்க முடியாது. என்னால பேச முடியும்னா நான் பேசுறேன். ஓகேங்க. இத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நெனச்சேன். இந்த கொஞ்சம் லைட் இது வந்து கொஞ்சம் அஜிடேட்டடான வீடியோ தான். ஐ அண்டர்ஸ்டாண்ட். ஆனா இந்த அஜிடேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் இட்ஸ் சம்திங் வி நீட் டூ ஷேர் அஸ் அ சொசைட்டி. அதனால தான் இந்த இத ஷேர் பண்ணேன். ஓகே. I'll see you in the next one. Bye now. I'll try to add the video clips and some details along with this into the video in the next few seconds. நான் சில கிளிப்பிங்ஸ் இப்ப ஆட் பண்றேங்க. இப்ப என்னன்னா, 12:28க்கு அமைரா கீழ விழுந்தாளா, கீழ விழுந்ததுக்கு அப்புறம் அந்த இனி ஒரு ஸ்டூடண்ட் போயி அந்த டீச்சர் புனிதா ஷர்மா, அந்த டீச்சர் கிட்ட சொல்லியும், அந்த டீச்சர் ஒரு அம்
ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ஆல்மோஸ்ட் 30 மினிட்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் போய் பிரின்ஸிபல் கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி சைல்டு இஸ் மிஸ்ஸிங் ஃப்ரம் மை கிளாஸ்னு. ஸோ அந்த டீச்சர் அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட போகல. அந்த புனிதா சர்மாங்கிற டீச்சர் அந்த டெஸ்கில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த டீச்சர் இனி ஒரு பொண்ணு போய் சொன்னப்புறம் கூட மேம் அமைரா இஸ் ஃபாலோன்னு சொன்னப்புறம் கூட போய் பார்க்கல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் போய் சொல்லியிருக்காங்க அந்த பிரின்ஸிபல் கிட்ட. எனிவேஸ் நான் எனக்கு கிடைச்ச சில ஃபுட்டேஜ் என்னால் ஷேர் பண்ண முடியறது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது அந்த அமைரா அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் தான். நான் 5 டைம்ஸ் டீச்சர் அப்ரோச் பண்ணது, டீச்சர் கிட்ட இப்படி எல்லாம் சொன்னது. அப்புறம் டீச்சர் வந்து அவ லாஸ்ட்டாக வெளியில் போகும்போது டீச்சர் கிட்ட பேசிட்டு டீச்சர் இப்படி மூஞ்சிய திருப்பியிருக்காங்க. அதெல்லாம் கிடையாது போ அப்படிங்கிற மாதிரி இப்படி திருப்பியிருக்காங்க. அப்புறம் தான் அவள் வந்து என்னடா நம்ம இவ்வளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்கங்கிற ஒரு இதில் தான் அவள் வெளியில் போகிறா. அதையும் அந்த டீச்சர் கண்டுக்க கிடையாது, புனிதா சர்மாங்கிற டீச்சர். ஸோ நான் அந்த இதை அட்டாச் பண்ணுறேங்க பாருங்க. குழந்தைங்கள திருப்பி சொல்கிறேன், குழந்தைங்கிட்ட சொல்லிடணும் நம்ம டீச்சர்ஸ் வந்து காட் கிடையாது, டீச்சர்ஸ் வந்து ஜட்ஜஸ் கிடையாது, டீச்சர்ஸ் ஒரு ஜஸ்ட் எம்ப்ளாயீஸ் அவ்வளவு தான். அவங்க வந்து கிரேட்டு, அவங்க வந்து எல்லா நியாயம் பண்ணிடுவாங்க, அவங்க தான் பெஸ்ட், அவங்க கிட்ட அவங்க சொல்கிறது கேட்கணும், அவங்க கிட்டேருந்து அக்னாலஜ்மெண்ட் வரணும் அப்படிங்கிறது குழந்தைங்க எதிர்பார்க்கவே கூடாது. டீச்சர்ஸ் வந்து அப்படி கிடையாது, பிரின்ஸிபல் அப்படி கிடையாது, இந்த ஸ்கூல் சிஸ்டம் அப்படி கிடையாது. நீங்கள் அங்கே போகிறீங்க, காசு கொடுக்குறீங்க, அதுக்கு அவங்க வந்து அவங்களோட இதை திருப்பி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். இது வந்து வேர்ல்டு கிடையாதுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன். அவங்கள எந்த ஒரு ஸ்கூல் சிஸ்டமுமே நம்பாதீங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருக்குது.